Hello students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th CBSE ல first lesson chemical reaction and equation. Chemical reaction என்ன, equation என்ன, chemical reaction ல என்னென்ன kind of equations இருக்கு, அதை எப்படி solve பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். வாங்க குயிக்கா இந்த லெசன் முடிச்சிடலாம். சரிங்களா? So first பாத்தீங்கன்னா chemical reaction is a process in which one or more reactant are converted to one or more product. One or more reactant add பண்ணும்போது one or more product கிடைச்சிச்சுன்னா that is called chemical reaction. சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுட்ல ரைஸ், சால்ட் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பாயில்டு ரைஸா கிடைக்குது இல்ல, இட்ஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஈவன் நீங்க வந்து ஒரு கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சில ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஸோ நீங்க ஆட் பண்ணுவீங்கல்ல வெஜிடபிள்ஸ், மசாலாஸ், இது எல்லாமே ஆட் பண்ணி வாட்டர் இதெல்லாம் ஆட் பண்ணி ஃபைனல் ப்ராடக்ட் ஒரு கிரேவி மாரி வருது பாத்தீங்களா, இதுவும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அவ்வளவுதான். என்னன்னா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் ஆர் மோர் ரியாக்டன்ட் ஆட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி யூ ஹேவ் டு ஃபார்ம் one or more product, that is called as chemical reaction. Okay, during chemical reaction chemical change occur. Chemical reaction appo there are some chemical changes happens. என்னென்ன அப்படி chemical changesனா அதோட smell change நடக்கலாம், அதோட product change நடக்கலாம், இல்லனா வந்து அதோட temperature வந்து ரிலீஸ் பண்ற ப்ராசஸ், ஈவன் அது வந்து எக்ஸோதெர்மிக்கா இருக்கலாம், என்டோதெர்மிக்கா இருக்கலாம், வாட் எவர் த ப்ராசஸ் இட் மே ஹேப்பன்ஸ். ஓகேங்களா? சரி, the substance that undergo chemical change are called reactant. எந்த ஒரு substance chemical change நடக்க போதோ that is known as உங்களோட reactant. Then the new substance formed is called as product. புதுசா ஃபார்ம் ஆகுற அந்த ப்ராடக்ட், ஓகே, புதுசா ஃபார்ம் ஆகுற அந்த சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் ப்ராடக்ட். சிம்பிளா சொல்லணும்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மசாலாஸ் இது எல்லாமே வந்து உங்களோட ரியாக்டன்ட். ஃபைனலா ஃபார்ம் ஆன அந்த கிரேவி வந்து உங்களோட ப்ராடக்ட். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இங்க சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா CH4 + 2H2O gives CO2 + H2O. இங்க மீத்தேனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகும்போது it forms carbon dioxide and water. இங்க CH4 மீத்தேனும் HO2 ஆக்சிஜனும் தான் உங்களோட ரியாக்டன்ட். it forms a product of carbon dioxide and water. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் அப்படின்னும் போது கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு சில ப்ராசஸ்லாம் நடக்கும்னு சொன்ன பாத்தீங்களா, சில சேஞ்சஸ். வாட் ஆர் த சேஞ்சஸ் ஆர், ஃபர்ஸ்ட் ஒரு மெக்னீசியம் ரிப்பனை எடுத்துக்கிறீங்க, அது ஆக்சிஜன்ல நார்மலா ஆக்சிஜன்ல வைக்கும்போது இட் ரியாக்ட்ஸ் அண்ட் burns. ஓகேவா? ஒரு மெக்னீசியம் ரிப்பனை எடுத்து ஏர்ல வச்சாலே இட் டர்ன்ஸ் into burn. ஓகேவா? சோ burn ஆகி மெக்னீசியம் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும். அப்போ dazzling white color flame வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இட் இஸ் டியூ டு த ரியாக்ஷன் ஆஃப் மெக்னீசியம் வித் ஆக்சிஜன் இன் ஏர். ஏர்ல இருக்க ஆக்சிஜனும் மெக்னீசியம் ரிப்பனும் கம்பைன் ஆகும்போது ஆக்சிஜன் என்ன பண்ணும், பர்ன் பண்ணும் எதை, மெக்னீசியம் ரிப்பனை. சோ இட் ஃபார்ம்ஸ் dazzling white color flame. ஓகேவா? இந்த ரியாக்ஷன் தான் இங்க காமிச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அப்படின்னும் போது வேற என்ன ப்ராசஸ் அப்படின்னா, நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. லெட் நைட்ரேட் சொல்யூஷனை ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிறாங்க. லெட் நைட்ரேட் என்ன கலர்ல இருக்கு, ஒயிட் கலர்ல. கரெக்டா? லெட் நைட்ரேட்டோட கலர் ஒயிட் கலர். சோ அத பொட்டாசியம் அயோடைட் சொல்யூஷனோட, பொட்டாசியம் அயோடைட் கலர் ஒயிட் கலர், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் yellow precipitate. அப்போ எங்க அந்த yellow கலர் இருந்துச்சு, நல்லா பாருங்க. லெட் நைட்ரேட்டும் ஒயிட் கலர், பொட்டாசியம் ஹைட்ரேட்டும் ஒயிட் கலர், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது எப்படி ஒயிட் yellow கலர் precipitate ஃபார்ம் ஆகுது, பிகாஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன் அப்போ கலர் சேஞ்ச் அக்கர்ஸ். ஓகேவா? இதுதான் அந்த ப்ராசஸ். கிளியரா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிங்க் கிரானல்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஜிங்க் கிரானல்ஸ்னா ஒண்ணும் இல்ல, ஜிங்க் பவுடர்ஸ் மாதிரி, பியூரி பவுடர்ல ஒரு கிறிஸ்டல் மாதிரி. ஓகேவா? ஜிங்க் கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கிறாங்க ஒரு கொனிக்கல் பிளாஸ்க்ல. அதுல எய்தர் H2O-வையோ எய்தர் HCl ஆசிடையோ இல்ல H2SO4 ஆசிடையோ மிக்ஸ் பண்ணும்போது அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகும். ஓகேவா? கேஸ் எவல்யூஷன். இங்க வந்து ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகுது இல்ல, இட் ரெப்ரசன்ட் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா? சோ இந்த கொனிக்கல் பிளாஸ்கை இங்க டச் பண்ணி பார்க்கும்போது யூ ஃபீல் த வார்ம்னஸ், அதோட ஹாட்னஸ் வந்து நீங்க ஈஸியா ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுது, அதுல இருந்து ஹீட் வந்து எய்தர் அப்சர்வ் ஆகுது ஆர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் அப்படின்னும் போது
பாருங்க, இதுல உங்களுக்கு மெக்னீசியம் டாஸ்லிங் ஒயிட் கலர் ஃபார்ம் ஆச்சு. லெட் அயோடைடு மெக்னீசியம் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆச்சு? yellow precipitate ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி ஜிங்க் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது ஜிங்க் சல்பேட் ஃபார்ம் ஆச்சு. ஈவன் H2 கேஸ் எவாபரேட் ஆச்சு. சோ கெமிக்கல் சேஞ்சா என்னென்ன ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா என்னென்ன சேஞ்சஸ் அக்கர் ஆகணும் போது அதோட ஸ்டேட்ல சேஞ்ச் நடக்கும், கலர்ல சேஞ்ச் நடக்கும், கேஸ் எவல்யூஷன் நடக்கும், டெம்பரேச்சர் சேஞ்ச் நடக்கும். டெம்பரேச்சர் சேஞ்ச்னா எக்ஸோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கான்றது சேஞ்ச் இன் ஸ்டேட்னும் போது சாலிடா இருந்தது கேசியஸ் ஸ்டேட்டுக்கு இல்ல பிரிசிபிடேட்டா கன்வெர்ட் ஆகுறது. ஓகேவா? இது எல்லாமே வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்குள்ள நடக்குது. சரிங்களா? சோ கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கெமிக்கல் ஈக்குவேஷன் என்ன? இட்ஸ் a description of chemical reaction. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நீங்க டிஸ்கிரைப் பண்ண போறீங்க. இதுதான் இது ரியாக்ட் ஆகி உங்களுக்கு ப்ராடக்ட் இது ஃபார்ம் ஆக போகுதுன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்க போறீங்க. அப்போ அந்த மாதிரி கொடுக்கறத இன் டர்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஆகும் மென்ஷன் பண்ணலாம். மெக்னீசியம் பிளஸ் ஆக்சிஜன் gives மெக்னீசியம் ஆக்சைடு. இது ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட், இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். இத இப்படி எழுதுறது தான் வந்து நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஈவன் இந்த மாதிரி எல்லாம் எழுதணும் அப்படின்லாம் இல்ல. இன் டர்ம்ஸ் ஆஃப் இதோட சிம்பிள்ஸ் Zn O2 இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம். சோ ரெண்டு ரியாக்டன்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பிட்வீன்ல பிளஸ் சிம்பிள் போடணும். அதே மாதிரி ப்ராடக்ட்ல 2-3 ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா பிட்வீன்ல பிளஸ் போடணும். reactant to product arrow போடணும். ஓகேவா? ஈவன் if the reaction is reversible நீங்க arrow இந்த சைடும் போடணும். ஓகேவா? because reversible reactionனா reactant கம்பைன் ஆகும்போது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், ப்ராடக்ட் பிரேக் ஆகும்போது reactant ஃபார்ம் ஆகும். ரெண்டுமே நடக்கும் simultaneously. that is called reversible reaction. ஓகேவா? கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் அப்படின்னும் போது ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம்? மெக்னீசியம் பிளஸ் ஆக்சிஜன் gives மெக்னீசியம் ஆக்சைடு. அவ்வளவுதான். இப்போ ஜெனரலா இத வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணாம ஈக்குவல் பண்ணாம இல்லைன்னா வந்து பேலன்ஸ் பண்ணாம அப்படியே எழுதுனா that is known as skeletal chemical equation. என்னது? skeletal chemical equation. in case நீங்க பர்ஃபெக்ட்டா எத்தனை மாலிகூல்ஸ் ஆட் பண்றீங்களோ அத்தனை மாலிகூல்ஸ் ப்ராடக்ட்லயும் நீங்க ரெப்ரசென்ட் பண்ண you have to use balanced chemical equation. ஒண்ணுமே இல்ல, இங்க மெக்னீசியம் ஒண்ணு இருக்கு, இங்க ரைட் சைட்லயும் ஒண்ணு இருக்கு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒண்ணு இருக்கா. ஆக்சிஜன் இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு, பட் here there is only one oxygen molecule. so இத பேலன்ஸ் பண்றதுக்காக you have to put 2 here. இங்க 2 போடும்போது மெக்னீசியம் என்ன ஆயிடும்? 2 ஆயிடும். சோ இங்கேயும் 2 போடணும். அதுதான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் அப்படின்னும் போது ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு இருக்குன்னா எல்லா கெமிக்கல் ஈக்குவேஷனும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ஒபே பண்ணும். எல்லா கெமிக்கல் ஈக்குவேஷனும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ஆப்வியஸ்லி ஒபே பண்ணணும். ஒன்னும் இல்ல, லா ஆஃப் கன்சர்வேஷன் மாஸ்னா என்ன? எனர்ஜி neither be created not be destroyed சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி மாஸ் neither be created not be destroyed. எவ்வளவு மாஸ் நான் கொடுக்குறேனோ அதே மாஸ் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். சோ அந்த லா படிதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணுவீங்க. தட் இஸ் known as பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். அதை நான் எப்படி என்ஷூர் பண்ணுவேன்னா நான் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் எனக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு நீங்க எழுதிட்டேன். இங்க பாருங்க Zn இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, சல்பர் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. சோ இங்க அதான் இருக்கு. சோ ஆப்வியஸ்லி நான் அதை மார்க் பண்ணிட்டு இப்போ ரியாக்டன்ட் சைடுல எத்தனை மாலிகூல்? Zn 1 இருக்கா? 1. ஹைட்ரஜன் 2 இருக்கா? 2. சல்பர் 1 இருக்கா? 1. ஆக்சிஜன் 4 இருக்கா? 4. முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ராடக்ட் சைடுலயே என்ன இருக்குன்னு பாக்குறேன். Zn 1 இருக்கு, சல்பர் 1 இருக்கு, O4, ஆக்சிஜன் 4 இருக்கு, H2 2 இருக்கு. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? ஈக்குவலா இருந்தா பேலன்ஸ்டு, அவ்வளவுதான். ஓகேவா? ஆப்வியஸ்லி அதுவே பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனா தான் இருக்கு. யூ டோன்ட் டூ எனிதிங். ஓகேவா? இதுக்கு மேல இதுல இது பண்ண வேணாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் Fe plus H2O gives Fe3O4 plus H2. இல்ல Fe இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. கரெக்டா? Fe ஹைட்ரஜன் ஆக்சிஜன். Fe ஒரு மாலிகூல் இருக்கு, ஹைட்ரஜன் 2 மாலிகூல், ஆக்சிஜன் 1 மாலிகூல். அதே மாதிரி ரைட் சைடுல Fe 3 மாலிகூல்ஸ் இருக்கு, ஆக்சிஜன் 4 மாலிகூல்ஸ் இருக்கு, ஹைட்ரஜன் 2 மாலிகூல்ஸ். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. எதுல சேஞ்ச் இருக்கு? ஆக்சிஜன்ல இருக்கு, தென் அயன்லயும் இருக்கு. சோ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் கேரி பண்ணிட்டேன். draw the box around the each formula. ஓகேவா? not change anything inside the box. பாக்ஸுக்குள்ள இருக்கிறது எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்க பாக்ஸுக்கு வெளியே தான் மாலிகூல்ஸ் ஆட் பண்ணணும். இட்ஸ் a main thing, மறந்துடாதீங்க. சரியா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு எழுதியாச்சு என்னென்ன எலிமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு. தேர்ட் ஸ்டெப் என்னன்னா செலக்ட் a compound having maximum number of atom. எதுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குன்னு பாக்குறீங்க.
H2O molecule. So இதுல 1 H2O molecule, இங்க 4 Fe3O4 molecules. 4 தான் இருக்கும். So இதையும் convert பண்ணும். So you have to put 4 here. அப்போ Fe plus 4 H2 gives Fe3O4 plus H2 ஃபார்ம் ஆகும். So இப்போ ஈக்குவேட் பண்ணி பாருங்க. H2 4 8 H2 இருக்கு, இங்க 2 H2 தான் இருக்கு. இப்பயும் எனக்கு பேலன்ஸ் ஆகல. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் மூவ் பண்ண போறேன். என்ன பண்ணலாம்? H2 8 வேணும் எனக்கு, ஓகேவா? சோ ஹைட்ரஜன் 8 இருக்குல்ல, ஹைட்ரஜன் 8 வேணும்னா எனக்கு H2 4 2s are 8 வேணும். சோ இங்கேயும் 4 இங்கேயும் 4 ஆட் பண்றேன். சோ இஃப் ஐ புட் 4 ஓவர் ஹியர், இங்க என்ன ஆகும்? அயன் 3, இங்க அயன் 1. ஆனா ஹைட்ரஜன்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஆக்சிஜன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அயன் மட்டும் சேஞ்ச் பண்ணும். சோ இங்க 3 அயன்ஸ் இருக்கு. சோ ஐ புட் 3 ஓவர் ஹியர். சோ 3 இங்க போட்டீங்கன்னா அயன் 3 அயன் 3. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் 2 4s are 8 2 4s are 8. ஆக்சிஜன் 4 4. முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட். கிளியரா? சோ இந்த மாதிரி தான் கெமிக்கல் ஈக்குவேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். சோ முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனை கரெக்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில அது ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணணும். இது ஆப்ஷனல் தான். ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்ற கம்பல்ஷன்னால இஃப் இட் இஸ் a liquid எல்லும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, கேஸ்னா கேஸ் ஜி, அக்வஸ்னா ஏக்யூ, சாலிட்னா எஸ், அண்ட் என்ன ஸ்டேட்டோ அதை ரெப்ரசென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆஃப்டர் தட் இண்டிகேட் ஏதாச்சும் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றீங்க, இல்ல இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல தான் நீங்க அந்த ரியாக்ஷன் பண்றீங்கன்னா யூ ஹேவ் டு மென்ஷன் ஓவர் ஹியர். இந்த ஆரோக்கு மேல நீங்க அதை மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி இந்த பிரஷர்ல இந்த ரியாக்ஷன் நடக்குது, இந்த சன்லைட்லயும் குளோரோஃபில் பிரசன்ஸ்ல இந்த ரியாக்ஷன் நடக்குது. அவ்வளவுதான். ஓகேவா? இதை மென்ஷன் பண்ணீங்கனாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் டாபிக் இவ்வளவுதான். ஓகேவா? கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஆஃப்ல என்ன பார்ப்போம்னா டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்லாம் என்ன இருக்கு, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.